ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் கோவிலுக்கு போகும்போது கோவில் நிலப்படியை மிதிக்காமல் தாண்டுவதற்கான காரணங்களை பற்றி பார்க்கலாங்க. எப்பொழுதுமே நாம் கோவிலின் உள்ளே செல்லும்போது நேர்மறையான எண்ணங்களோடு செல்ல வேண்டுங்க. ஏனென்றால் கோயிலின் முழுவதுமே நேர்மறையான அதிர்வுகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். அதனால் அத்தகைய இடத்திற்கு செல்லும்போது நாமும் நேர்மறையான எண்ணங்களோடு ஆற்றலோடு தாங்க போகணும். கோவிலுள்ளே நுழையும் போது கோவிலில் நுழைவு வாயிலில் உள்ள முதல் படிக்கட்டில் கால் வைக்காமல் அதை தாண்டி செல்வது வழக்கங்க. அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதனை மிதித்து செல்லாமல் தாண்டியே செல்வாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு படிக்கட்டை ஏன் மிதிக்காமல் தாண்டி செல்கிறார்கள், நாமும் அப்படித்தான் செல்ல வேண்டுமா என்ற எண்ணம் எழுங்க. அந்த நேரத்தில் நாமும் அந்த படிக்கட்டை மிதிக்காம தாண்டி தான் கோயில் உள்ளே நுழைந்திருப்போம். அதற்கான காரணங்கள் என்னென்னங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. எப்போதுமே நாம் கோவிலுக்கு சென்றால் அங்கு உள்ள குழாயில் பாதங்களை நனைத்து தலையில் தண்ணீரை தெளித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்றால், நாம் நம்மை சுத்தமாக வைத்து கொண்டுதான் கோயிலுள் கோபுரத்தையும் கலசத்தையும் வணங்கிவிட்டு பிறகு துவார பாலகர்களை வழிபட வேண்டுங்க. கோவிலின் நுழைவு வாயிலில் படிக்கட்டு மிக பெரியதாக இருந்தால் கூட அதனை நாம் தாண்டியே செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் செல்லும்போது நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து நேர்மறையான எண்ணங்கள் பிறக்குங்க. கோவிலின் நுழைவாயிலில் உள்ள படிக்கட்டை மிதித்து செல்லாமல் தாண்டி கொண்டு சென்றால் நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு செல்வதாக அர்த்தம் என்று கூறப்படுதுங்க. அதனால் கோவிலுக்கு செல்லும்போது நுழைவாயில் உள்ள படிக்கட்டை தாண்டி தான் நம்ம எப்போதுமே செல்ல வேண்டுங்க. இத்தனை நாள் இதோட உண்மையான அர்த்தம் தெரியாமல் நம்ம தாண்டி தான் போயிருப்போம். இதுக்கு மேலே இதோட உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு கோவில் நுழைவாயில் இருக்கும் படிக்கட்டை தாண்டி சென்று உங்களோட தெய்வத்தை மனதார வணங்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான வரத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.